ஸ்பேஷியஸான பால்கனி. பாத்ரூம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நம்ம பார்த்து மாதிரி ஒரு திக்னஸும் இந்த காலர் பிளாக் சாலிட் பிளாக் அதுல எல்லாம் இதுல ஒரு கிங் சைஸ் கட்டலே நம்ம குவாலிட்டியும் சரி டச்ல ஒரு காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுத்துருக்கோம். இதான் வந்து இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இந்த ஷவர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மெம்பரைன் டோர் கிராஸ் கோட்டிங்ல தான். இந்த வீடும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி கம்பெனி தான். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இதுதான். வித்தவுட் இன்கம் ப்ரூஃப் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதனால கம்பெனி ப்ராடக்ட் தான் பிராண்டட் கிரானைட்டா போட்டிருக்கோம். நிறைய பேர்கிட்ட வந்து லேண்ட் இருக்கும், அவங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கும். பட் அது எப்படி பண்றது? சார் தான் மணிகண்டன் பில்டிங்கோட ஓனர். லோன் ஓரியன்டா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொஃபைல் இருந்தா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஃபரெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது வந்து மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம் எல்லா பேங்கோட டை அப் வச்சிருக்கோம். எனக்குன்னு ஒரு ட்ரீம் ஹவுஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. நான் நினைச்சதை விட அழகாவே கட்டி கொடுத்துருக்காங்க. First Home Reality, make your dream comes true. எல்லாருக்கும் வணக்கம். இது ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி அந்த கம்பெனியோட எம்டி பேசுகிறேன். நான் வந்து தாம்பரம் மன்னிவாக்கத்தில் வந்து நம்ம வந்து ஒரு அழகான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீடு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். 5 to 6 months ஆச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிறது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல எலிவேஷன் வந்து நம்ம இந்த பண்ணுற அந்த காஸ்ட்லேயே வந்துடும். கார் பார்க்கிங் ஒரு கேட் கொடுத்துருக்கோம், என்ட்ரன்ஸ்க்கு ஒரு கேட் கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம கொடுக்குற அந்த ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்ல இன்க்ளூட். இது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டப் வந்து G+1 சேர்த்து 1100 ஸ்கொயர். இது வந்து ஒரு 10x15 ஒரு ஸ்பேஷியஸ் கார் பார்க். நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய காரை வந்து இங்க டிராப் பண்ணலாம். காரை டிராப் பண்ணிட்டு நீங்க அழகா இறங்கி நீங்க உள்ள போகலாம். கிரவுண்ட்ல வந்து 5 feet கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். கார் பார்க் கீழே வந்து பாத்தீங்கன்னா சீவேஜ் வந்துரும். அங்கதான் வந்து நம்ம அந்த டேங்க் கட்டியிருக்கோம். மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீ கோட்ல பண்ணிருக்கோம். பிராண்டட் ஃபிட்டிங்ஸோட இது எல்லாமே பிராஸ் கோட்டிங் அந்த மாதிரி இருக்கிற திங்ஸை போட்டிருக்கோம். டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லென்ஸ் மாட்டிருக்கோம். நம்ம உள்ள இருந்து யார் வெளியில வரான்னு பாத்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்டோ வந்து பாத்தீங்கன்னா UPVC விண்டோ போட்டிருக்கோம். வித் எல்லாமே பிரெஞ்ச் விண்டோ. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் விண்டோ தான் போடுறோம். நீங்க இந்த காரை விட்டு இறங்கி நீங்க இந்த வழியாவும் வந்துக்கலாம். ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்கோம். இந்த காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலும் இன்க்ளூட். இந்த வால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபேன்சி லைட் வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருக்கோம். செட் பேக் வந்து நம்ம 3 அடி கொடுத்துருக்கோம். அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஹால். வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டைல் வந்து அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் ஒட்டியிருக்கோம். டைல்ஸ் வந்து நம்ம கம்பெனி கேஜி டைல்ஸ் தான் பண்ணிருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பேரிவேர். இந்த ஷவர் வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து நார்மலா சின்னதா போடுவாங்க. பட் நம்ம அந்த ஷவரை வந்து கொஞ்சம் அந்த பெரிய டைப் ஓவல் டைப்பா போட்டிருக்கோம். எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான். டோர் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆக்சுவலாக. என்னதான் தண்ணி பட்டாலும் உங்களுக்கு இப்போ வந்து வுட்டில் இந்த மாதிரி இது போட்டால் உங்களுக்கு வந்து வுட்டு கொஞ்ச நாள் இதாகிடும். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் UPVCயில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வராது. உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு மழை காலத்தில் வந்து ரொம்ப டோரெல்லாம் வந்து வுட்டில் போகிறதெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது, லாக்அப் ஆகும். இது வந்து அந்த எந்த இஷ்யூமே வராது. ஸோ இந்த ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2x4 டைல்ஸ் தான் வந்து லே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கலர் வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேஜி கம்பெனி டைல்ஸ் தான் நம்ம போடுறோம். இந்த கலர் வந்து இந்த கஸ்டமர் வந்து ப்ரிப்பேர் பண்ணார். ஸோ உங்களுக்கு வந்து பிரிக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் பண்ணியிருக்கோம். சுவிச்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GM சுவிச்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்பெனி ப்ராடக்ட் தான். மோரோவர் நம்ம வந்து இந்த டெர்மினேட் ட்ரீட் பண்ணி தான் வந்து நம்ம பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அகைன் அந்த ரூஃபும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்ஸ்டேர் போகிற ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஓல்டு டைப் வந்து ரவுண்டாக தான் போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயரில் வந்திருக்கு. இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போடுறோம். ஆக்சுவலாக சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஒரு வீடை வந்து ரொம்ப அழகாக காட்டும். அதனால கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் பண்ணுறோம், குவாலிட்டியாகவும் பண்ணுறோம். ஸ்டேர்கேஸ் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டைல்லே போட்டிருக்கோம். யூஸ்வலாக வந்து ஜாயிண்ட் எதுவும் இல்லாமல் சிங்கிள் டைல்லே வந்து லே பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்பேஷியஸ் டைனிங் ஏரியா வித் வந்து வாஷ் பேஷன். வாஷ் பேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைப்பில் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக ஓல்டு டைப் இல்லாமல் ஸ்கொயர் டைப்பில் போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் அந்த ரிச்னஸை காட்டும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் போட்டிருக்கோம். இது வந்து ஓப்பன் கிச்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இது கிளைண்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓப்பன் கிச்சன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து இங்கே வச்சிருக்கோம். ஸோ குக் பண்ணி எடுத்து வந்து இந்த கவுண்டரில் வச்சு அவங்க சர்வ் பண்ணி. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிரானைட் தான் போடுவாங்க. நம்ம கொஞ்சம் டிசைன் தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக டிசைன் வந்து கிரானைட் போட்டிருக்கோம். டிசைன் அதை கொஞ்சம் பிராண்டட் கிரானைட்டாக போட்டிருக்கோம். அண்ட் வித் டைல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹைட்டில் தான் ஹெட் ஹைட்டில். ஸோ நம்ம கொஞ்சம் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வர பெட்ரூம் இது. இங்கே வந்து ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஷெல்ஃப் இருக்கு, எனக்கு ஒரு லாஃப்ட் இருக்கு.
இங்கே ஒரு விண்டோ வருது. ஸோ நம்ம பண்ணும்போதே அந்த பிளான் வந்து உங்களுக்கு கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுவோம். என்ன இது வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ப்ரொவிஷன்ஸையும் வச்சிருவோம். பெட்ரூம் வந்து 10x10. இது வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம். இதில் ஒரு கிங் சைஸ் கட்டலே நம்ம நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எல்லா ஹால்லையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோ ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஷுவல் சைஸோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிகர் சைஸ். குவாலிட்டியும் சரி, இந்த திக்னஸும் சரி, இது எல்லாமே நார்மல் யூஷுவல் சைஸோட நம்ம வந்து கொஞ்சம் பிராண்டடாகவும் பண்ணுறோம், குவாலிட்டியாகவும் பண்ணுறோம். ரூஃப் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 feet போட்டிருக்கோம். நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டே வந்து 5 அடி ஏற்றிருக்கிறதுனால ரூஃப் சைஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு அவங்க ஃபால் சீலிங் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதனால வந்து 10 feet ரூஃப். வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். இந்த 2 பெட்ரூம் நடுவில் ஒரு ஸ்பேஷியஸான வராண்டா. ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14x10 வரும் வித் பால்கனியோட வரும். ஸோ நீங்கள் துணி காய போட்டுக்கலாம், அந்த ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி. பாத்ரூம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் ஓட்டிருக்கு. ஸோ அது கிளைண்ட்டு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஸ்பெஷலாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் அது டிசைன்டு டைல் ஓட்டிருக்கோம். இப்போ நம்ம 7 feet ஓட்டுவோம். இது பார்த்தீங்கன்னா அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் இந்த டைல் ஓட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஃபேனோட வருது. இது எல்லாமே நம்ம காஸ்ட்ல இன்க்ளூடட் தான். ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனையும் வந்து மாட்டி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஸோ இது வந்து ஒரு சிட்டிங் சிட் அவுட். ஸோ கிளைண்ட் கேட்டாங்க, ஸோ இப்படி உட்காந்தா கொஞ்சம் இன்னும் ஏர் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சிட் அவுட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு டச்சில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12x10 வரும். இதுலேயுமே ஒரு கிங் சைஸ் கட்டில் தாராளமாக போட்டுக்கலாம். ஸ்பேஷியஸான சைஸ் தான் உங்களுக்கு 12x10. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் கொடுத்துருக்கோம். நார்மலாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல திக்னஸாக கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த கபோர்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக வந்து ஃப்ளஷ் டோர் தான் போடுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்டு மெமரைன் டோர். ஸோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம இந்த காஸ்ட்டில் இன்க்ளூட் வந்துடும். அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராஸ் கோட்டிங்கில் தான் பண்ணுறோம். இந்த டோர் ஸ்டாப்பர் கூட பாருங்கள். ஸோ அது கூட உங்களுக்கு வந்து பிராஸ் கோட்டிங் தான். இது வந்து ஒரு ஓப்பன் பால்கனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து வாஷிங் மிஷின் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். மொட்டை மாடி தனி இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு வந்து கூலிங் டைல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து வெறும் காலில் நீங்கள் காலை வச்சிங்கனாலும் உங்களுக்கு சுடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடியிலையும் வந்து கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். யூஸ்வலாக வந்து அந்த ரெட் டைல் தான் போடுவாங்க. காஸ்டிங் எல்லாம் பார்த்து ரெட் டைல் தான் போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதனால எல்லாமே இந்த கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். இங்கேயும் சரி மாடியிலையும் கீழேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து இறங்காது. ஸோ இந்த டைல்ஸ் போடுறதுனால ஹீட் இறங்காது. உங்களுக்கு என்னதான் நம்ம சென்னை வெயிலுக்கு பண்ணாலும் இந்த ஹீட் வந்து உங்களுக்கு கீழே இறங்காது. நம்ம இது எல்லாமே குவாலிட்டியாக போடுறதுனால உங்களுக்கு அந்த பாசியும் பிடிக்காது, ஸ்கிட்டும் ஆகாது. உங்களுக்கு அந்த கிளீனிங்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெதரிங் வந்து பண்ணி தான் பண்ணியிருக்கோம். வெதரிங் இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் டைல்ஸ் தான் மேலேயும் லே பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசியும் பிடிக்காது, ப்ளஸ் கிளீனிங் அங்கேயுமே வந்து ஈஸியாக இருக்கும். டேங்க் வந்து நம்ம வந்து சின்டெக் டேங்க்ஸ் வச்சிருக்கோம். கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர். அதுவும் இந்த காஸ்ட்ல இன்க்ளூடே வந்து. பெயிண்ட் எல்லாமே ஏஷியன் பெயிண்ட் தான். ஸோ கலர் சாய்ஸ் வந்து கிளைண்ட் ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து கிளைண்டோட ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி விட்டுரும். ப்ளஸ் வெதர் கோட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா per feet 2200. ஸோ இதில் வந்து இன்க்ளூடர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ கொடுக்குற வரைக்கும் இதில் எல்லாமே வந்துடும். நம்ம இப்போ சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். பேங்க் லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளே வந்து பேங்க் லோன் சப்போர்ட் பண்ணுறோம். எல்லா பேங்கோடும் டைப் வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து நீங்க என்ன மாதிரி ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு டீ ஷாப் வச்சிருக்கலாம், இன்கம் ப்ரூஃப் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப் வச்சிருக்கோம். எப்படி என்ன பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ப்ரொஃபைலாக இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். நம்ம வந்து எல்லா சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லைவ் கேமரா ஃபிட் பண்ணிடுவோம். இந்த சைட்ல கூட வந்து கேமரா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான வந்து பிளான் அப்ரூவல் வாங்குறது, அப்புறம் இபி வாங்குறது, இந்த மாதிரி ஓரியன்டா இருக்கிற எல்லா ஒர்க்கையுமே அவங்களுக்கு எந்த டென்ஷனுமே இல்லாம வந்து நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். எல்லா கிளைண்ட்டுக்குமே அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர்கிட்ட வந்து லேண்ட் இருக்கும், அவங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கும். பட் அது எப்படி பண்றது, யார்கிட்ட கொடுக்கறது, யார்கிட்ட எந்த மாதிரி நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுக்கறதுன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து நீங்க எங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. பிளான் அப்ளை பண்றது, போர் பண்றது, இபி அப்ளை பண்றது, லோன் ஓரியன்டா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொஃபைல் இருந்தாலும் நாங்க வந்து லோன் பண்ணி தரோம். ஆஸ் பெர் வாஸ்து உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இல்லாம நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். இந்த வீடும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி கம்பெனி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ அதில் இனிமேல் டைல்ஸ் எல்லாம் வரும். அந்த இடத்துல வந்து டைல்ஸ் எல்லாம் வரும். ஸோ கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எலிவேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சைட் ஆன்கோயிங் சைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஸ்பேஷியஸ் ஹால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எந்த ஒரு இதுவும் இல்லை, பேலன்ஸ் இல்லாமல் நடுவில் மட்டும் ஒரு பில்லர் கொடுத்து ஸோ அதில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. ஸோ லைட்டிங்காக நோனா ப்ரொவிஷன்லாம் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது. ஒன்று வந்து அட்டாச்சு, இன்னொன்று வந்து காமன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிரிக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பிரிக்கு தான் உங்களுக்கு வந்து வீடை வந்து கூலிங்காக வச்சிருக்கும். நம்ம இந்த காலர் பிளாக், சாலிட் பிளாக் அதில் எல்லாம் பண்ணுறது இல்லை, ஒன்லி பிரிக்கு தான். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியாக இருக்குங்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்க நம்ம சைட்டையும் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் எல்லாம் அப் டு 10 feet. ஸோ குவாலிட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிரி விடுறது அதே மாதிரி க்யூரிங்கும் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. 15 lakhsல வந்து ஒரு 600 square feetல நம்ம ஒரு அழகான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து கீ ஹேண்ட் ஓவருக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கம்பெனி போட்ட கீ செயின் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கிளைண்ட் எல்லாரும் வித் அவங்களோட நேமோட. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து சார் தான் மணிகண்டன், அந்த பில்டிங்கோட ஓனர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலாக குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் வைஸ் வெளியில் கம்பேரிட்டிவோட கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ என்னோட சாய்ஸில் ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இதுதான். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. ஸோ என்னோட சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். அவங்க சைட்லேருந்து இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகும், இதெல்லாம் வந்து அப்ளை ஆகாது அப்படின்ற எல்லா சஜஷனும் கொடுத்து எனக்குன்னு ஒரு ட்ரீம் ஹவுஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. நான் நினச்சதை விட அழகாகவே கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்பேர் பண்ண சொல்ல வந்து வெளியில் இருக்கிறது எல்லா இடத்தையும் விட கொஞ்சம் ரீசனபிள், எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ என்னன்னா நான் எல்லா இடத்துலையும் கொட்டேஷன் வாங்கியிருந்தேன் நிறைய இடத்துல. ஸோ கம்பேர் பண்ண சொல்ல இதுதான் வந்து எனக்கு பெஸ்ட் ப்ரைஸாக சூஸ் ஆகும். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஹோம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி அதை எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் பெஸ்ட்டாகவே கட்டி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. First Home Reality. Make your dream comes true.